இது மகேந்திரன் என்கின்ற மகி. இது பொய்கை ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிற சேனலில், இது எஜுகேஷனுக்காக உள்ள சேனல். அது இதில் வேறு எதுவுமே வராது, இந்த எஜுகேஷன் தான் வரும். வாங்க, அனைவருக்கும் வணக்கம். இதில் இந்த இங்கிலீஷில் உள்ள அந்த 12 டென்சஸ் அப்படிங்கிறாங்களே, மொத்தம் 12 டென்சஸ் தானா, இல்லை அதுக்கும் மேலே டென்சஸ்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு டவுட் வரும் சாதாரணமாக. ஏன்னா பேட்டர்ன் டு பேட்டர்ன் வித்தியாசமாக இருக்கும். ஜென்ரலாக டென்ஸ் எத்தனை நம்பர் ஆஃப் டென்சஸ் எத்தனை இருக்குது, இதுக்கு ஒரு தெளிவு இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இது கடைசி வரைக்கும் பார்க்கணும். ஒன்று, இது ஒரு சீரீஸாக வரும். அதாவது சீரீஸ்னால் சரியில்லா ஒரு சப்சிக்வெண்ட்டாக ஒரு சீக்வன்ஸாக வரப்போகுது இந்த வீடியோ. அதனால் டே 1, டே 2, டே 3 அப்படின்னு நீங்கள் கவனிக்கிறது நல்லது. மொத்தம் எத்தனை டென்சஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? மொத்தம் ஜென்ரலாக எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒரு பேசிக் லேர்னர் அப்படின்னு நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணிக்கங்க. அவங்கள ஒரு பிகினர் அப்படின்னு ஒரு இமேஜின் பண்ணிக்கங்க. நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலேயும் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் அது கூட நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த டென்சஸ்ங்கிறது ஒரு ஆர்டர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சரியா? சரி, எத்தனை டென்சஸ்? முதல்ல ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் 12 டென்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் காமனாக நீங்கள் என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 12 டென்சஸ் இருக்குது இங்கிலீஷ் லாங்குவேஜில் அப்படின்னு தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சற்றேறக்குறைய அது உண்மையும் கூட. அது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுதுங்கிறது தான் இங்கே மேட்டர் இப்போ உங்களுக்கு. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது ப்ரெசன்ட் ஃபேமிலியோட 4 டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது பாஸ்ட் ஃபேமிலியில் உள்ள 4 டென்ஸ். அது மாதிரி ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது ஃபியூச்சர் ஃபேமிலியில் உள்ள 4 டென்ஸ். இப்போ மொத்தம் 3 × 4 உங்களுக்கு 12 டென்சஸ் வந்தாச்சு. இதான் பேசிக்காக சாதாரணமாக ஒரு ஆரம்பிக்கிறது இந்த 12 டென்ஸ் தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. இன்னும் என்னென்ன டென்சஸ்லாம் இருக்குது அப்படின்னீங்கன்னா, முதல்ல இந்த 12 மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சிங்க. இப்போ நான் 13வதுலேருந்து சொல்ல போகிற டென்ஸ் நீங்கள் மைண்டில் மட்டும் சாதாரணமாக வச்சிங்க, அது அப்புறமா பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு இந்த சீக்வன்ஸ், அதாவது இந்த கண்டினியூவாக போகிறது அந்த ஃபஸ்ட்டு டென்ஸ்லேருந்து இந்த 12 டென்சஸ் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்ம 13th 14thலாம் போவோம். சரிங்களா? ஆனால் 13th என்ன 14th என்ன அப்படிங்கிறத அப்படி வரிசையாக போவோம். இப்போ நம்ம 12 வரைக்கும் பார்த்தாச்சுல்ல. 13வது டென்ஸ் பியூர் ப்ரெசன்ட் டென்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க, பியூர் ப்ரெசன்ட் டென்ஸ். அதுமாரி பியூர் பாஸ்ட் டென்ஸ். இது 14. அடுத்து 15வது டென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அடிஷ்னல் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். 13, 14, 15 முடிச்சு. அடிஷ்னல் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதுமாதிரி அடிஷ்னல் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் 16வது டென்ஸ். 17வது டென்ஸு அடிஷ்னல் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அது 17. 18வது டென்ஸு அடிஷ்னல் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். 19வது டென்ஸு ஃபியூச்சர் இன் த பாஸ்ட் டென்ஸ். 19வது டென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சர் இன் த பாஸ்ட் டென்ஸ். 20வது டென்ஸ், அதாவது 20th டென்ஸு ஃபியூச்சர் இன் த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரிங்களா? மொத்தம் 20 டென்சஸ். அதோடு ஸ்டாப் பண்ணிக்கோ, அதான் முடிஞ்சு. இப்போ இந்த 13லேருந்து இன்னும் 20 வரைக்கும் இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 13வது பாருங்கள், பியூர் ப்ரெசன்ட் டென்ஸ், அடுத்தது பியூர் பாஸ்ட் டென்ஸ், அடுத்து அடிஷ்னல் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அடுத்தது அடிஷ்னல் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அடுத்தது அடிஷ்னல் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அடுத்து அடிஷ்னல் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அடுத்தது ஃபியூச்சர் இன் த பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் இன் த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிற ஒரு 8 more டென்சஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. சரியா? இந்த 8 டென்ஸையும் அப்படியே ஒரு ரேப் பண்ணி அதையே பேக் பண்ணி ஒரு தனியாக வைக்கிறீங்க. அந்த முதல்ல சொன்ன சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்சஸ் வரைக்கும் உள்ளதை நீங்கள் ஜூம் பண்ணுறீங்க. இப்போ அதுதான் இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். சரியா? இப்போ வாங்க, கம் பேக் டு த வெரி ஃபர்ஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இது என்ன, இந்த டென்ஸ் என்ன, இதுக்கு ஏன் அப்படி பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆக்ஷன்
கோஸ் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிகழ்கிறது, அதாவது ஒரு நிகழ்வு போகிறது, அதான் ஆக்ஷன் கோஸ் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். அவள் நன்றாக பாடுகிறாள். நான் தினமும் காலையில் எழுந்திருக்கிறேன். சூரியன் கிழக்கிலிருந்து உதிக்கிறது. இந்த எழுதுகிறேன், பாடுகிறாள், எழுந்திருக்கிறேன், உதிக்கிறது, இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அவன் வருகிறான், அவள் பாடுகிறாள், பாடுறதும் சொன்னமே. அவள் கீபோர்டு வாசிக்கிறாள். அவள் கீபோர்டு வாசிக்கிறாள். வாசித்துக் கொண்டே இருக்கிறாள் கிடையாது, வாசித்தால்லாம் இல்லை, வாசிக்கிறாள். எழுதினான் கிடையாது, எழுதுவாங்க, எழுதுகிறான். இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தமிழில் சில வாக்கியங்கள்லாம் அதுக்கு அப்படியே இங்கிலீஷ் என்னென்னு பார்ப்போம். எனக்கு ஞாபகத்தில் இருக்கிற வரைக்கும். ஐ ரைட் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். ஹீ சிங்ஸ் வெல், அவன் நன்றாக பாடுகிறான். ஷீ பிளேஸ் கீபோர்டு, அவள் கீபோர்டு வாசிக்கிறாள். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், சூரியனானது கிழக்கிலிருந்து உதிக்கிறது, கிழக்கே உதிக்கிறது. இதுதான் உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்படி நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு ஒரு தமிழில் ஒரு வாக்கியம், ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் கொடுத்துட்டிங்கன்னா அது எப்படி? அதுக்குன்னு ஒரு ரூல் இருக்குமே. அந்த ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ரூல் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு டூ அப்படிங்கிற ஒரு ஆக்சிலரி வரும். ஆக்சிலரினா துணை வினைச்சொல். வேர்பில் V1 வரும். V1 அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்லப்போனால், எளிதில் சொல்லப்போனால், ரைட், ரோட், ரிட்டன், ரைட்டிங் அப்படின்னு ஒரு வேர்புக்கு 4 ஃபார்ம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். சிங், சாங், சங், சிங்கிங் அப்படின்னு 4 ஃபார்ம் இருக்கிறது தெரியும். ப்ளே, பிளேடு, பிளேடு, பிளேயிங் அப்படின்னு. இதான் V1, V2, V3, V4மாங்க. எந்த ஒரு வினைச்சொல்லாக இருந்தாலும் ஆங்கிலத்தில் அது 4 ஃபார்ம் இருக்கும். அதுக்கும் டென்ஸுக்கு சம்மந்தம் கிடையாது. 4 ஃபார்ம்ஸ் அதுக்கு பேர். அது கூட டென்ஸ் ஃபார்மாங்க. நீங்கள் ஃபார்ம்னு வச்சிங்க. இப்போ அதை V1, V2, V3, V4 அப்படின்னு நினச்சிங்க. எந்த வெர்பாக இருந்தாலுமா நிச்சயமாக நீங்கள் ஏதேனும் ஒரு வினைச்சொல்லை நீங்கள் சொன்னால் அதற்கு ஆங்கிலத்தில் அது 4 ஃபார்ம்ஸில் இருக்கும். அந்த 4 ஃபார்ம் தான் இதில் இங்கே எங்கேயோ யூஸ் பண்ண போகிறோம். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும் தான் மனசில் வச்சுக்கணும். இப்போ வெரி ஃபர்ஸ்ட் டென்ஸ், அதில் டூ அப்படின்னு ஆக்சிலரின்னு சொல்லியிருக்கேன். டஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்சிலரி வரும். டூ எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ, வி, யூ, தே அப்படிங்கிற பர்சன்ஸுக்கெல்லாம் டூ வரும். இந்த ஹீ, ஷி, இட் அப்படிங்கிற பர்சன்ஸ்க்கெல்லாம் டஸ் வரும். அதோடு சேர்த்து ப்ளஸ், அதாவது எந்த பர்சனை போடுறீங்கன்னா அதுக்கு ஆக்சிலரி போடும். இப்போ ஐன்னு போட்டிங்கன்னா ஐ டூ ரைட் எ லெட்டர் தான். ரைட் தான் பண்ணணும். ரோட் போடக்கூடாது, ரிட்டர்ன் போடக்கூடாது, ரைட்டிங் போடக்கூடாது. அவன் பாடுகிறான், நன்றாக பாடுகிறான்னு சொன்னோம். ஹீ டஸ் சிங் வெல். வெல்னா நன்றாக அப்படிங்கிறதுக்காக நான் வெல் போடுறோம். அப்புறம் அந்த டஸ், அந்த சிங், அது ரெண்டும் சேர்ந்து தான் நீங்கள் சிங்ஸ் அப்படின்னு நம்ம டெரிவ் ஆகி அது போடுறோம். நம்ம இந்த டஸ் சிங் சேர்ந்ததுனால தான் சிங்ஸ் அப்படின்னு வருது. ஏன் ஹீக்கு மட்டும் அந்த டஸ் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரூல். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் அந்த ஹீ, ஷி, ஈட் அப்படிங்கிற தேர்ட் பர்சன் சிங்குலர் எல்லாம் வந்ததுன்னா டஸ் ப்ளஸ் V1 தான் நீங்கள் போடணும். அதான் ரூல். அது ஸ்டாண்டர்டைஸ்டு ரூல். அது தேன்னு வந்ததுன்னா அது டூ போடலாம். ஐக்கு டூ தான். அந்த 7 பர்சனுக்கும் என்னென்ன ஆக்சுவலரி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் சுட்சமம். அது ஏன் 7 பர்சன் மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 7 பர்சன் தான் பேசிக். உங்களுக்கு உலகத்தில் எந்த நவுனாக இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்ட், நீங்கள் எந்த சப்ஜெக்ட் போட்டாலும் அது அந்த 7க்குள்ளே தான் வந்துடும். அது சச்சின் டெண்டுல்கர் பிளேஸ் கிரிக்கெட் வெல். சச்சின் மிக நன்றாக கிரிக்கெட்டை விளையாடுகிறார். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், விளையாடுகிறார் தான். சச்சின் டெண்டுல்கருக்கு ஹீ, அதனால தான் டஸ் போடுறீங்க. அதே மாதிரி கமலா டஸ் பிளே கீபோர்டு, அதான் ஷீ டஸ் பிளே, அதான் பிளேஸ், PLAYS. அந்த எஸ் ஆட் பண்ணுறோம் அதில், இந்த டஸ் இருக்கிறதுனால. ஏன் அந்த பிளேஸ்னு போடாமல் PLAYSன்னு போடாமல்
SINGSன்னு போடாமல் டஸ் சிங் அப்படின்னு போடலாமா, டஸ் ப்ளே அப்படின்னு போடலாமா? அதாவது கமலா டஸ் ப்ளே த கீபோர்ட். சச்சின், இது யாரோ சொன்னாங்க, ஹீ சிங்ஸ் வெல் அப்படின்னு போடாமல் ஹீ டஸ் சிங் வெல் அப்படின்னு போடலாமா? தாராளமாக போடலாம். இன்னும் சொல்லப்போனால் அப்படி தான் எழுதணும், சரியாக சொல்லப்போனால். இந்த டஸ் சிங்கை சேர்த்து சிங்ஸ்னு போட்டால் தப்பா? அல்ல, அதுவும் சரி. நான் சொல்கிறது அந்த சிங்ஸ்னு போடாமல் டஸ் சிங் போடலாமான்னா நான் தாராளமாக போடலாம். டேக்கு டூ தான் வரும், ஐக்கு டூ தான் வரும். இப்போ இந்த 7 பர்சனுக்கும் அந்த லெட்டர் ரைட்டிங் இருக்குல்ல, அந்த லெட்டர் ரைட் சொன்னோம் இல்லையா, அது 7 பர்சனுக்கு பார்ப்போம். ஐ ரைட் எ லெட்டர், அதாவது ஐ டூ ரைட் எ லெட்டர். இந்த டூ சொல்லணுமா? சொல்ல வேண்டாம், சைலண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஐ ரைட் எ லெட்டர் அப்படின்னு சொல்லலாம். வி டூ ரைட் எ லெட்டர் அல்லது வி ரைட் எ லெட்டர், நாங்கள் ஒரு கடிதம் எழுதுகிறோம். ஐ டூ ரைட் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். முதல்ல ஐ, அடுத்தது வி டூ ரைட் எ லெட்டர். ஹீ டஸ் ரைட் எ லெட்டர், அதுதான் ஹீ ரைட்ஸ் எ லெட்டர், அவன் ஒரு கடிதம் எழுதுகிறான். ஷீ டஸ் ரைட் எ லெட்டர் அல்லது ஷீ ரைட்ஸ் எ லெட்டர், அவள் ஒரு கடிதம் எழுதுகிறாள். நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணி என்னமா மாற்றிக்கலாம். இட் டஸ் ரைட் எ லெட்டர் அல்லது இட் ரைட்ஸ் எ லெட்டர், அது ஒரு கடிதம் எழுதுகிறது. தே டூ ரைட் எ லெட்டர் அல்லது தே ரைட் எ லெட்டர், டூ சைலண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். தே ரைட் எ லெட்டர், அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். இந்த 7 பர்சனுக்கும் இந்த ரைட் எ லெட்டர் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் 7 பர்சனுக்கு பார்த்தோம். அது மாதிரி அந்த சிங், இந்த ஐ போட்டிங்க, ஐ சிங் வெல், we sing well, he sings well, she sings well, it sings well, they sing well. அதுக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா பாடுகிறேன், பாடுகிறோம், வீக்கி. அடுத்து ஹீ, அந்த யூன்னு ஒன்று இருக்குது, அதை விட்டுட்டோம் இல்லையா? யூ சிங் வெல், யூக்கு டூ தான் வரும். யூ சிங் வெல். ஹீ சிங்ஸ் வெல், அவன் நன்றாக பாடுகிறான். ஷீ சிங்ஸ் வெல், அவள் நன்றாக பாடுகிறாள். இட் சிங்ஸ் வெல் அல்லது டஸ் சிங் வெல், அது நன்றாக பாடுகிறது. தே சிங் வெல் அல்லது தே டூ சிங் வெல், டூனா டியூ அல்லது டூ சைலண்ட் விட்டு தே சிங் வெல், அவர்கள் நன்றாக பாடுகிறார்கள். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த ரைட் ஏ லெட்டர், சிங் வெல் அப்படிங்கிறத நீங்கள் அந்த 7 பர்சனுக்கு அப்ளை பண்ணி ஒரு டென்ஸுக்கு நம்ம பார்ப்போம். இப்போ இன்றைக்கி பார்த்தது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதனுடைய ரோல் டூ அல்லது டஸ் ப்ளஸ் V1, சரியா? ஆக்டிவ் வாய்ஸ்க்கு. ஐய, இது இவ்வளவும் ஆக்டிவ் வாய்ஸுக்கு தானா? ஆமாம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு ஆக்டிவ் வாய்ஸுக்கு இதுதான் ரோல். நாளைக்கு, அதாவது அடுத்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 7 பர்சனுக்கு இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு இந்த 7 பர்சனுக்கும் வச்சு ஐ ரைட் எ லெட்டர், வி ரைட் எ லெட்டர் சொன்னோம் இல்லையா? தே டூ ரைட் எ லெட்டர் வரைக்கும், ஐ மீன் ஐ சிங் வெல், வி சிங் வெல், யூ சிங் வெல், ஹீ சிங்ஸ் வெல் அப்படின்னு தே சிங் வெல் வரைக்கும் சொன்னோம் இல்லையா? அதே பாசிவில் எப்படி இருக்கும், பாசிவ் வாய்ஸில் எப்படி இருக்கும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு பாசிவ் வாய்ஸுக்கு என்ன ரூல் அப்படிங்கிறத அடுத்த பாடத்தில் நம்ம பார்ப்போம். இதை நீங்கள் டே 1 அப்படின்னு போட்டு இதை கவனிக்கணும். உங்களுக்கு ஆங்கிலத்தில் உள்ள கிராமர், அதாவது இங்கிலீஷ் கிராமரை எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கொஷின், உங்களுடைய குயரி என்ன இருக்கோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அதுக்கு தகுந்தது போல் நான் பதிலளிப்பேன். முழுக்க அது 80-90% நான் தமிழில் தான் பேச போகிறேன் உங்கள்கிட்ட. நீங்கள் தமிழில் முதல்ல எடுத்துங்க அதை. ஏன்னா இங்கிலீஷில் சொல்கிறது மிகவும் எளிது, வேறு ரொம்ப எளிது அது. முதல்ல தமிழில் இது நீங்கள் இந்த ஆங்கில இலக்கணத்தை தமிழில் அறிந்து கொள்ளுங்கள். யூ ஹாவ் டு லேர்ன் த இங்கிலீஷ் கிராமர் இன் யுவர் மதர் டங், இன் அவர் மதர் டங். அது நல்ல எளிதால் புரியும் அப்படிங்கிறதுக்காக இது செய்யலாம். நன்றி. இது மகேந்திரன் என்கின்ற மகி. இது பொய்கை ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிற சேனலில், இது எஜுகேஷனுக்காக உள்ள சேனல். அது
இதில் வேறு எதுவுமே வராது, எஜுகேஷன் தான் வரும். சரியா? அடுத்த பாடத்தில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.